ஈரோடு நித்யா சமையல்ல இன்னைக்கு புது வகையான சட்னி பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காய எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காயில இருக்கிற தோலை மட்டும் சீவிக்கோங்க. மீதி இருக்கிறத இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வணக்கிடுங்க. நார்மலாக நம்ம காயெல்லாம் எப்படி வணக்குவோமோ அதே மாதிரி வணக்கி பொரியல் செஞ்சுருங்க. நம்மளுக்கு அது வேண்டாம். இப்போ அந்த பீர்க்கங்காயில் எடுத்து தோல் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, ஜீரகம், மிளகு, மல்லி, முழு மல்லி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக தொளிச்சு வச்சுக்கோங்க. 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகு போடுறோம், அதனால் இந்த காரமே போதுமானது. புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி திருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் துவரம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு இதுதான் டேஸ்ட்டே தரப்போகுது. அதனால் இதை கொஞ்சம் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்போனா தான் டேஸ்ட் கிடைக்கும் சட்னி. ஒன்று 2 செவக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு தட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்படியே வச்சுருந்தீங்கன்னா எச்சா கருகிரும். நம்ம வேறு தட்டில் கொட்டிட்டு நம்ம அதே கடாயில் சின்ன வெங்காயத்தை போட்டு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வணங்க விடுங்க. வெங்காயம் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. 2 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, மல்லி கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். மல்லித்தூள் இருந்தாலும் மல்லித்தூள் அல்லது மல்லி இலை அது இருந்தாலும் போடுங்க, ஆப்ஷனல் தான். முழு மல்லி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா மல்லித்தூள் போடுங்க. அப்படி இல்லைன்னா மல்லி இலை போடுங்க. கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பீர்க்கங்காயை சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோலை போடுறோம். இப்போ அந்த எண்ணெயில் நல்லா வணங்கணும் அந்த தோல் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வணக்குங்க. ஏன்னா அந்த தோலோட பச்சை வாசனை நம்மளுக்கு வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி அந்த நல்லா எண்ணெயில் நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா வணங்க விடுங்க. வெங்காயத்தை எல்லாம் சைடில் தள்ளிட்டு நடுவில் விட்டு அந்த பீர்க்கங்காய் தோலை நல்லா வணங்க விடுங்க. நல்லா அந்த எண்ணெயில் அந்த தோல் வேகணும். புதினா போட்டுக்கோங்க. அது ஒரு 4 இலை போட்டிங்கன்னா கூட போதும். அது வாசத்துக்கு தான் போடுறோம். நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா நம்ம பீர்க்கங்காய் தோல் மட்டும்தான். புதினா இலையெல்லாம் ஆப்ஷனல் தான். பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அந்த வறுத்த துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அருமையான சட்னி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும்,
தோசைக்கும் நல்லாயிருக்கும். அந்த தோல் பார்த்திங்கன்னா லைட்டாக கருகிற அளவுக்காவது வேக விடுங்க. அப்போனா தான் வந்து அந்த பீக்கங்காய் தோல் வந்து நல்லா உள்ளே நல்லா வேகும். ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோடு நித்யா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.